ஹாய் எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஆயில் வச்சுருக்கேன். நம்மளோட ஆயில் தான். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் சரிங்களா. நம்ம சேனல் பார்த்துட்டு இருக்க நம்ம கஸ்டமருக்கு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும். அக்கா, நீங்கள் ஹேர் பேக் யூஸ் பண்ணுறீங்கள, அது ஆயில் வச்ச ஹேரில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும் போது உங்களுக்கு வந்து ஆயில் ரெடியூஸ் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும் இல்லையா. அந்த விஷயத்துக்காக தான் இப்போ வந்திருக்கேன். நான் 2 ஸ்பூன் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த அளவுக்கு நல்லா நீங்கள் இன்னுமே தண்ணி ஊற்ற ஊற்ற அது இதாக தான் ஆகிட்டுருக்கும். ஏன்னா சீவக்காய், நம்மளுக்கு வந்து அரப்பு, பப்பாயா இலை, அப்புறம் வந்து இது எல்லாமே நுர வர்றதுக்கு இதுதான் சரிங்களா. பூந்தி கொட்டை இது எல்லாமே நுர வரும். அதனால் நம்மளுக்கு அந்த மாதிரி நுர வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ வந்து நான் இதை ஸ்கேல்பில் ஃபுல்லாக மசாஜ் கொடுக்க போகிறேன். மசாஜ் கொடுத்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour நான் வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண போகிறேன். இதில் இது எவ்வளோ ரெடியூஸ் ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள் நீங்கள். நான் நிறைய ஆயில் வச்சிருக்கேன். இப்போ நல்லா எல்லா இதுலேயும் படுற மாதிரி நீங்கள் மசாஜ் கொடுக்கணும். இந்த மாதிரி கீழேருந்து மேலே வரைக்குமே நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணணும். ஒரு சின்ன முடி கூட விடக்கூடாது சரிங்களா. ஃபுல்லாக அந்த ஆயிலோட இந்த அரப்பு சீவக்காய், நம்மளோட ஹேர் பேக்கு, இது எல்லாமே மிக்ஸ் ஆகி இந்த ஹேர் பேக்கோடு மிக்ஸ் ஆகும். ஒரு 10 நிமிஷம் நம்ம மசாஜ் பண்ணுறதுனால ஸ்கேல்ப் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இல்லை எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இல்லை அப்படிங்கையில் நீங்கள் அப்படியே விட்டுறலாம் சரிங்களா. மெயினாக கட்டி பிடிக்காமல் நம்ம இதை வந்து பேக்காக போடலாம். ஆனால் நம்மளுக்கு நம்மளே பண்ணும்போது இப்படி தான் நம்ம அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. கரெக்டாக இந்த இடம்லாம் நம்ம வந்து அப்ளை பண்ணி விட்டுருவோம். கீழே வந்து நுனி முடிக்கும் அப்ளை பண்ணுங்கள். பின்னாடி எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்னாடி இருக்கிற முடிக்கு மட்டும் நம்ம கொடுத்துருவோம், பின்னாடி இருக்கிற முடிக்கெலாம் கொடுக்கவே மாட்டோம். மேலே வச்சாலுமே கீழே போகும் தான். ஆனால் நம்ம இப்படி கொடுக்கும் போது வேர்க்காலில் போயிட்டு நம்ம இப்போ இந்த மாதிரி ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு நம்ம ஹேருக்கு வந்து போட்டு மீதி இருக்கிற பேக் ஃபுல்லாமே நான் அப்ளை பண்ணிக்க போகிறேன் சரிங்களா. கொஞ்சமாக தான் இருக்குது, ஆனாலும் முன்னாடி எல்லா இடத்துக்குமே அப்படி ஜில்னஸாக இறங்குது. நான் எந்த இது யூஸ் பண்ணாலும் நான் யூஸ் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு சொல்லுவேன். அதனால் எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் காய்ஸ். எதுவுமே நான் ட்ரை பண்ணாமல் இல்லை. எனக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற ஆளுங்க எல்லாத்துக்குமே கொடுத்து டெஸ்டிங் எல்லாமே முடிச்சுட்டு தான் நான் சேல்ஸே கொண்டு வருவேன் சரிங்களா. ஒவ்வொரு டைம் ஹேர் பேக் அரைக்கும் போதெல்லாம் நான் வந்து எப்பயுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் மித்தவங்களுக்கு கொடுப்பேன். எனக்கு என்ன சென்சிட்டிவான ஸ்கின்னாக இருக்குது, எனக்கு செட் ஆயிடுச்சுன்னா மித்தவங்களுக்கு செட் ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை சரிங்களா. இப்போ ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு, எவ்வளோ ஆயில் வச்சாலும் எப்படி நம்மளோட ஹேர் பேக் வந்து யூஸ் ஆகுது, உங்களுக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைடு இல்லை அப்படின்னா நீங்கள் ஷாம்பு, இதுக்கப்புறம் ஷாம்பு போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இதை அலாசி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஷாம்பு போட்டுக்கோங்க சரிங்களா. எனக்கு வந்து இதுவே ஓகேவாக இருக்குது. இதுலேயே எனக்கு நல்லா நுர வரும் சரிங்களா. இப்போ போயிட்டு நான் வீட்டில் ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா முடிச்சு வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன். ஓகேவா காய்ஸ். இயற்கைக்கு மாறுவோம். இயற்கை தான் நம்மளுக்கு ரொம்ப ஹெல்தி சரிங்களா. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த இடம்லாம் ஃபுல்லாக காஞ்சிருச்சா. இப்போ போயிட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவோம். ஃபுல்லாகவுமே ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறது காட்டுறேன். நல்லா நுர வருது இங்கே பாருங்கள். இப்பயே தான் தேய்க்க 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 நுர வரும். இப்படி நல்லா நுர வந்தது தண்ணி விட்டு விட்டு வாஷ் பண்ணோம்னா சூப்பராக இருக்கும் சரிங்களா. நான் போய்ட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். டைம் ஆச்சு, இருட்டு கட்டிடுச்சு. அதனால் கொஞ்ச நேரமே இது பண்ணுறேன். சண்டே வந்து ஆயிலும் வச்சுருக்கேன். ஸோ ஹேர் பேக்கும் போட்டிருக்கேன். எனக்கு எந்த ஒரு இதுவும் பண்ணலை சரிங்களா. இப்போ வரைக்கும் கோல்டு பிடிச்ச மாதிரி எதுவுமே பண்ணலை. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன்.
ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்து எப்படி இருக்குன்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ குளிச்சுட்டு வந்தேன் காய்ஸ். குளிச்சுட்டு வந்துட்டு இங்கே பாருங்கள், சூப்பராக ஹேர்லாம் பார்த்திங்கன்னா சில்கியாக பிளாக்காக தெரியுது. செம்மையாக நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஹேர் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். அதுக்குள்ளே டீ போட்டு வச்சுருக்கேன். டீ குடிச்சிட்டு நம்ம கடைக்கு போயிட்டு நல்லா தலையை காஞ்சதுக்கப்புறம், நான் ட்ரையர்லாம் போட மாட்டேன், தலை காஞ்சதுக்கப்புறம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். என்னோடய அவுட்லுக் எப்படி இருக்குது இன்றைக்கி, எல்லாமே ப்ளூ 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 ப்ளூ. தலையை இங்கே நின்று தான் காய வைக்கலான் இருக்கேன். காற்றுக்கு பறந்துடும். 6 மணிக்கு குளிச்சேன். இன்னும் இலகிது இதில் இருந்துச்சுனாலும் போயிடும். சரிங்களா, கிராமத்தெல்லாம் இப்படி தான் தட்டி விடுவாங்க. ஸோ தலையை நல்லா காய வச்சுட்டு எப்படி இருக்குங்கிறத காட்டுறேன். சன்லைட் அடிக்குது, சன்லைட்டே காய டீ சாப்பிடும். இப்போ ஹேர் நல்லா காஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ சில்கியாகவும் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு கீழே இதாகிட்டு கொட்டலை. எவ்வளோ சில்கியாக தெரியுது பாருங்கள், பிளாக்காகவும் தெரியுது. ரெண்டாவது ஸ்மூத்னிங் பண்ணும் போது தான் நம்மளுக்கு இப்படி பட்டு போல் மின்னும். வேறு எதுவுமே நான் போட கிடையாது, பேக் மட்டும் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டேன். இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. எப்படி இருக்குங்கிறது பார்த்தீங்கல்ல. ஸோ இதுதான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன் இல்லையா, இந்த ஹேர் பேக் தான். ஸோ இது என்னென்ன பண்ணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புழுவேட்டு இருக்கும் இல்லையா ஹேரில், முடி தள்ளி தள்ளி வளர்ந்துருக்கும், அது வந்து ரெடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பெயின் தொல்லை இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுவுமே ரெடியூஸ் பண்ணும். ஹேர் வந்து பிரேக் ஆகி கொட்டுது அதுவுமே நம்மளுக்கு ரெடியூஸ் பண்ணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஹேர் வந்து ஹீட்னால் வந்து கொட்டுது வேர்க்கால்களோட அப்படிங்கல அதுவுமே இது கேட்கும். கிட்டத்தட்ட வந்து நிறைய நம்ம வந்து இதில் இலைகள் இந்த மாதிரி மூலிகள்லாம் போட்டிருக்கனால சீவக்காய், அரப்பு, இந்த மாதிரி பூந்திக்கொட்டை, அதனால் நுரையும் நம்மளுக்கு வரும். சரிங்களா, இது வந்து கிட்டத்தட்ட நம்ம 100 ரூபாய்க்கு கொடுக்குறோம். சரிங்களா, இந்த பேக்கு. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சா அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு வந்து பர்சனலாக நம்மளோட பேக்குங்கிறதுனால சொல்ல, ஹெல்த்தியான இருக்கிற எந்த விஷயமே நீங்கள் பயப்படாமல் யூஸ் பண்ணலாம். இதுக்காக தான் நான் இன்றைக்கி டைம் செலவு பண்ணி நான் என்னோடய ஹேரில் அப்ளை பண்ணி காமிச்சிருக்கேன். இன்னையிலேருந்து நீங்கள் எல்லாமே நேச்சுரல் ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் மாறி உங்களோட ஹேரும் நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னோடய மோட்டிவேட்டே. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் வந்து ஹேர் ஆயில் வாங்கிட்டு போயிருந்தீங்க, ஹேர் பேக் வாங்கிட்டு போயிருந்தீங்க, ஃபேஸ் பேக் வாங்கிட்டு போயிருந்தீங்க. எல்லாத்துக்கும் தேங்க்யூ. இதே மாதிரி ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டே இருங்க. இனி நம்ம வந்து பெரிய ஒரு லெவலுக்கு போனாலும் என்னோடய ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய ப்ராடக்டை வாங்கி யூஸ் பண்ண எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றின்னு தான் சொல்லுவேன். ஏன் கேட்குறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சந்தேகம், ஒரு புது ப்ராடக்ட் வரும்போது எந்த ஒரு இது இல்லாமல் நம்பிக்கையாக வாங்கி போட்டிங்க தெரியுங்களா. ஃபேஸ் பேக் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 100க்கு மேலே நம்ம போட்டிருக்கோம். அந்த 100 பேருக்கு வந்து நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா உண்மையால ஒரு ப்ராடக்டை நம்ம லான்ச் பண்ணும் போது மக்கள் பக்கம் வந்து ஒரு பயம் இருக்கும். சரிங்களா, இது யூஸ் பண்ணால் நம்மளுக்கு ஏதாவது ஒன்று ஆயிருமா அப்படிங்கிறது. நம்பிக்கையாக வாங்கி யூஸ் பண்ணிங்க. நிறைய பேர் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஷாம்பிளுக்கு வச்சு விட்டேன், மறுபடியும் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு வந்து வாங்கினீங்க. அதில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. இதே மாதிரி என்னை இன்னுமே மோட்டிவேட்டாக வச்சுருக்கணுங்கிறது ரொம்ப சந்தோஷப்படுறேன். தேங்க்யூ இவ்வளோ நேரம் என் வீடியோ பார்த்ததுக்கு. பாய்.